வாங்க முருங்கைக்கீரை பிரட்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பச்சரிசியை நல்லா ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேன். அது ஒரு அரை மணி நேரம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி அரைக்கும் போதே அரிசியோடு சேர்த்து உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அரிசி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் அரிசிங்கிறதால மிக்சியிலே ஓட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா இதிலே பவுடர் ஆகி சளிக்கெலாம் தேவைன்னு அவசியம் கிடையாது. நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துடலாம். முருங்கைக்கீரை சமைக்கிறதுக்காக நல்லா உருவி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன பாலாக ஊட்டி எடுத்தாச்சு. நம்ம இப்போ தாளிப்பு பண்ணிடலாம். சட்டியை காய வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு உளுந்து போட்டுடலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதோட சேர்த்து பாதி அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு பாதி லைட்டாக கிளாஸ் அளவுக்கு வதங்கினா போதும். இதோட சேர்த்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்ஸை போட்டு சிம் பண்ணி வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வேகட்டும். ரொம்ப தப்பு அளவு வைக்காதீங்க, வெங்காயம் கருகி போயிடும். அதனால் ஃபுல் சிம் வச்சு சிம்மிலே 10 நிமிஷம் வேகட்டும். கொழுக்கட்டை 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை அது மேலே வச்சிடலாம். இது அப்படி நல்லா தவுட்டி எடுப்போம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போடுங்க, கறிக்க ஆரம்பிச்சிட போது. இதை போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுக்கலாம். கீரை நல்லா வதங்கி போச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் மிக்சியில் போட்டு ஊற்றி வச்சுருக்கேன். அதை போட்டு கிண்டி எடுத்துடலாம். அவ்வளோதான் முருங்கைக்கீரை. இது கார்த்திகை தீபத்துக்கு நாட்டு கார்த்திகை அன்னைக்கு படைக்கிறதுக்காக செய்வாங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.